புவனேஸ்வர் வந்திருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சிஎஸ்கே பாத்தீங்க நேத்து மேட்ச். ஐயா வேஸ்ட் டீம். சிஎஸ்கே பத்தி பேசாதீங்க, உங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அதுவும் எல்லாரும் இன்ஜுரி ஆவறாங்க அவங்க டீம்ல. பாவு யார் தான் விளையாடுவாங்கன்னு தெரியல. என்ன பேரு? டூபே காபே. இந்தியா டீம் நல்லா இருக்காரு. இந்தியா டீம் நல்லா இருக்காரு. அவர்லாம் வேஸ்ட்னா. எல்லாரும் ஓல்ட் மெம்பர்ஸ் தானா இருக்காங்க. பெஸ்ட் விராட் கோலி தான் பெஸ்ட். ஆர்சிபில எல்லாரும் நல்லா யங்கா இருக்காங்க. பா ஓல்ட் டீம்னா விராட் தான். பரவாயில்லைனா தோத்தாலும் விராட் கேப்டன்சில ஒரு கப் கூட வாழ்க்கையில தோத்தாதான் ஜெயிக்க முடியும். அடிக்க முடியுமா? முடியாது தானே. வாழ்க்கையில தோத்தாதான் ஜெயிக்க முடியும். 18 ஜெயிச்சாலும் அது ஒரு ப்ரௌட்னா. 18 வருஷமா தோத்தோல, இப்போ ஜெயிக்கும் போது ப்ரௌடா ஃபீல் ஆகும்ல. பார்த்தோ ஜெயிச்சா ஒரு மாதிரி இதா பண்ணுவாங்க, தோத்தா வந்து நம்மளை கட்டி பிடிச்சிப்பாங்க. சிஎஸ்கே பேசற லாலிபாப் கலாச்சாரம். அவங்கள போய் இப்போ லாலிபாப் சப்ப சொல்லுங்க. 7 கப் இருக்குல்ல, அதை போய் தொடச்சி வைக்க சொல்லுங்க. அதுதான் உங்க வேலை. 5 கப் இருக்குல்ல. இந்த வாட்டி நாங்க சிஎஸ்கே கப் அடிப்போம்னு சொல்றாங்க. நேத்து மேட்ச் பாத்தியா? வேஸ்ட் டீம். நேத்து மேட்ச் பாத்தியா? பார்த்தனே. முடிக்க சிஎஸ்கே வேஸ்ட் டீம். கப் நமதே. இந்த வாட்டி கப் அடிப்பீங்க நம்பிக்கை இருக்கா? கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், நல்லதே நடக்கும். ஆர்சிபி வெர்சஸ் எந்த டீம் ஃபைனல்ல இருக்கும் பாப்பா? அது என்ன டீமா இருந்தாலும் தோத்து தான் போகும். பெங்களூர் பத்தி என்ன பேசுங்க, சிஎஸ்கே பத்தி நீங்க பேசாதீங்க. சிஎஸ்கே ஒரு பெஸ்ட் டீம். சிஎஸ்கே பத்தி பேசவே கூடாது. ஆர்சிபி தான் பெஸ்ட். ஏன் பேச கூடாது? சிஎஸ்கே பெஸ்ட். நீ மட்டும் நம்ம டீம் இல்லையா? 17 வருஷம் நீங்க எல்லாரும் சரி 17 வருஷமா தோத்தோம் நாங்க ஒத்துக்கிறோம். 18 வருஷமா தோத்தோம் நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா நாங்க ஜெயிச்சோல. வாழ்க்கையில தோத்தா தானே ஜெயிக்க முடியும். இனிமே ஜெயிச்சிட்டே இருப்போம். இப்ப ஜெயிச்சோல, இனிமே ஜெயிச்சிட்டே இருப்போம். சிஎஸ்கே தோத்துட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்து ஆமா சிஎஸ்கே தான் சூனிய வச்சிட்டாங்க. ஆமா சிஎஸ்கே தான் சூனிய வச்சிட்டு. விராட் கோலி தான் கேப்டன்சி பண்ண தெரியலன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, ஆனா இப்ப ஜெயிச்சோல. ஈசால கப் நமதே. தோத்தத பத்தி பேச கூடாது, ஜெயிச்சத பத்தி தான் பேசணும். எல்லாம் பழைய பிளேயர்ஸா இருக்காங்க. Talk about present, not about past. ஓய் Speak about the present bro. 5 கப்ஸ் இருக்கா, அத போய் தொடச்சு வைங்க போதும். ஏன்னா நீங்க மேட்ச்க்கு நீங்க 1 அடிச்சிட்டு பேசும்போது நாங்க 5 அடிச்சு பேசக்கூடாது. நான் 5 அடிச்சீங்களா? தோத்தீங்களா? ஆனா தோத்தீங்களா இல்லையா? உனக்கே சொல்லுமா, சிஎஸ்கே ஃபேன்ஸ்ல என்ன பண்ணோம்? கப்ப தொடக்க தான் பண்ணு வைக்க. தொடக்கணும். எங்களுக்கு தொடச்சு பலன்னு வெச்சுக்கோங்க. நாங்க 5 கப் வச்சு தொடச்சிக்கிறோம். பரவாயில்ல. நாங்கலாம் 5 கப் வச்சிருக்கோம். இவங்க ஒரு கப் வச்சின்னு சீன் பண்றாங்க. பாலிஷ் போட்டு சொல்லு ஒரு கப். நீங்க தான் பாலிஷ் பண்ணா, ஏன்னா நீங்க தான் 5 கப் வச்சிருக்கீங்க. சரி நான் எங்களுக்குலாம் ஈஸி வேலைப்பா. டப்புன்னு பாலிஷ் போட்டா போதும். உங்களுக்குலாம் பொறுமையா வச்சு பாலிஷ் போடுங்க. ஈசால கப் நமதே, அவ்வளவுதான் சொல்வேன். நீங்க சிஎஸ்கே பத்தி பேசுங்க, பேசாட்டி போங்க. ஆனா ஈசால கப் நமதே அதான் சொல்வேன். அப்படி கப் அடிக்கலனா நாங்க எங்க தோல்வியை ஒத்துக்குறோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். எப்படி நல்லது நடக்கும்? கான்ஃபிடென்ட்டா இருங்க, ஏன்னா நாங்க நல்லா விளையாடுவோம். இனிமே கான்ஃபிடென்ட்டா இருந்தா நல்லதே நடக்கும். கான்ஃபிடென்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கப்பா? நல்லதே நடக்கலனா நாங்க ஒத்துக்குறோம்டா. அடுத்த வருஷம் கப் அடிக்கலனா நாங்க ஒத்துக்குறோம்டா. போடா நாங்க தோத்தோம்டா ஒத்துக்குறோம். தோத்தானா நாங்க லாலிபாப்பே போய் சாப்பிடுறோம். நீங்க போட்டு 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 சாப்பிடுறீங்களா? நீங்க லாலிபாப் சாப்பிடணும். நீங்க தோத்தீங்களா? நீங்க தோத்தீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க கோவிந்தா 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 வீட்ல இருந்துட்டே பாட்டு போடணும். நீங்களா பாருங்க. eat five star do nothing சொல்லுங்க. eat five star do nothing. பாருங்க do nothing. இன்ஸ்டாகிராம் பக்கம் போனாலே ஆர்சிபி தான்.
இன்ஸ்டாகிராம் பார்க்க போனாலே ஆர்சிபி தான். ஈசால கப் நமது. ஈஸியாக போச்சு. என்ன கோலி செஞ்சுரி அடிக்காதான் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்குது. தலைமை செஞ்சுரி வந்துன்னா 9வது செஞ்சுரி. ஆல்ரெடி தலைவனுக்கு நிறைய 90+ ரன்ஸ்லேயே நிறைய போயிடுச்சு, செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஒரு செஞ்சுரி போட்டிருந்தா அவர் ஜாலியாக இருந்திருப்பார், நாங்களும் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்போம். பட் விக்ட்ரி வந்துருச்சு ஈஸியாக. போன மேட்ச்சு சிஎஸ்கே வந்து ஜெயிச்சுட்டு ஓவராக ஆடினானுங்க. எங்கடா வீரம் பயந்துட்டானா அப்படி இப்படின்னு காணாமல் போயிட்டானா அப்படிலாம் கிடையாது. நேற்று ஒரு அர்ஜென்ட் ஒரு விஷயம் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, வந்தேன் பாதி தூரம் வந்துட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கு வீரம் பயந்துட்டான்டா அவ்வளோதான்டா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோலாம் இல்லை, இனி ஐபிஎல் ஆள போகிறதே நாங்கள் தான். இங்கே பறக்க போகிற ஒரே கொடி, என் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேறு எவன் கொடி தான் பறக்கும், அந்த மாதிரி தான் என் தலைவன் விராட் சொல்லிட்டான். ஒரு சிஎஸ்கே ஃபேனும் இனி வந்து ஆர்சிபியை பற்றியே பேசக்கூடாது, அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவம் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். ப்ரோ அவர் கேப்டன்சியாக கப் அடிக்காட்டா பிரச்சனை இல்லை, ரன்னு பாருங்கள். அவர் ரன்னை ஃபஸ்ட்டு இவனுங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேப்டன்சியாக என்ன பண்ணாருன்னு சொல்லுங்கள், கேளுங்க, நான் அதுக்கு ரிப்ளை தரேன். ஃபஸ்ட்டு அவர் அடித்த ரெக்கார்டு, அவர் அடிச்சிருக்க அந்த ரன்ஸை முடிஞ்சால் எவனையாவது கிட்ட வந்து காமிக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து கேப்டன்சி அவர் என்ன பண்ணிடணும். அவர் கேப்டன்சி வந்து அவரே ஒத்துப்பார், நாங்களும். ஆனால் தோனிக்குமே அவர் இந்தியா டீமில் இருக்கும் பட்சத்தில் அவர் ரன் அடிக்கலாம், தோனியுமே அந்த கப் எடுத்துருக்க மாட்டார். ரோஹித்துமே விராட் கோலி கான்ட்ரிபியூட் பண்ணலன்னா அந்த கப்பு ரோஹித்துக்குமே வந்திருக்காது. அதெல்லாம் இவனு வந்து சொல்ல மாட்டான். அதுக்கு விராட் கேப்டன்சி என்ன கப் பண்ணார், என்ன கப் அடித்தார். அதே தோனி தான் விராட் கேப்டன்சியில் இருக்கும் பட்சத்தில் ஒரு மேட்ச்சில் அடிச்சு கொடுக்காதனால இந்தியா வெளியே போயிருக்கும். அதெல்லாம் எவனும் பேச மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கி மேட்சை தான் சொல்கிறேனே, படிக்கல் வந்து டீமுக்கு ஒரு அடிக்கலாக இருந்து டீமை வின் பண்ண கொண்டு போயிருக்காரு. சாய் சுதர்சன் ஒரு தமிழனா பயங்கர ஒரு செஞ்சுரி ஹாப்பியாக இருக்குது. ஆப்போனண்ட்டில் கோச்சு நம்ம தினேஷ் கார்த்திக் வேறு லெவலாக மேட்சை கொண்டு போயிட்டார். ஸோ இது இன்றைக்கி சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கருகருன்னு மூஞ்செல்லாம் கரிஞ்சு போய் வீட்டில் உட்காந்துருப்பானுங்க. ஏன்னா மேட்சை பார்த்து அவ்வளோ வெந்து போயிருப்பான். ஐயோ மேட்ச் தோக்கணும் ஆர்சிபி நம்ம கலாய்க்கணும் அப்படின்னு ஒரு வெறியில் இருந்திருப்பானுங்க. இன்றைக்கி அடித்து அடியில் அவனுங்க அதோட போயிருப்பான். நான் சொல்லியிருந்தேன் மும்பை vs ஆர்சிபி ஃபைனல் தான், ஆனால் மும்பை விளையாடுறத பார்த்தா எனக்கே கவலைக்கிடமாக இருக்குது. கடப்பாறைன்னு பார்த்தா பவளப்பாறை மாதிரி அடித்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் நொறுக்கிட்டாங்க. எனக்கே நேற்று மனசு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா டே உங்களுக்குலாம் நம்பி இந்த மியூசியம் இருக்குது படத்தில் சொல்லுவான் பார்த்தீங்களா, உன்னையும் ஒரு டானா நம்பி பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. டே உங்களையும் ஒரு ஆள் நினச்சி 5 கப்பு வச்சுருக்கீங்க பயங்கரமான டீம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐப்பேத்தி இது பண்ணி விட்டேன். பார்த்தா நீங்கள் என்னடா டே கேவலமாக, எனக்கே மனசு சங்கடமாக போச்சு. அது ரோஹித் சர்மா கேப்டன்சி இல்லாதப்போ இவ்வளோ ஒரு டவுன்ஃபால் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனியாவது அம்பானி இனியாவது பார்த்துட்டு ஹர்திக் பாண்டியா தூக்கி சூரியகுமார் யாரையாவது கேப்டனியாக போடியா பாமையா மும்பை ஃபேன்ஸு ஒருத்தர் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட முட்டு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுதான் காணாமல் போயிட்டாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் தலைமறைவானுங்கன்னு பார்த்தா மும்பை ஃபேன்ஸ் தலைமறைவாயிட்டானுங்க. உங்களுக்கு வேறு நான் முட்டு கொடுத்து வேறு பேசியிருக்கேன், எனக்கு விட்டா என்னையும் தலைமறை வாக்கி விட்டுருவீங்க போயிடா. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சீசனு. ப்ரோ ஒன்றும் இல்லை, போன வருஷம் அதே ரிப்பீட் தான். இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சது கூட முக்கியம் இல்லை. 27ஆம் தேதி கேஎல் ராகுலுக்கு இருக்குது தரமான தம்பி, என்ன குத்தி காமிக்கிறியா போன வருஷம் மாதிரி. ஸோ தரமான ரிவெஞ்சு 27ஆம் தேதி பார்ப்பீங்க. அன்றைக்கி அடிக்கிற அடியில் சிஎஸ்கே டீமு ஒருத்தனும் அதோட பயந்து இதுக்கப்புறம் ஆர்சி பற்றி பேசவே மாட்டானுங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் விட்டால் வந்துடுவானுங்க போலயே, குவாலிஃபை ஆயிடுவானுங்க. அப்படிலாம் கனவு காணாதீங்க, குவாலிஃபை கனவு கூட ஆக மாட்டீங்க. கண்டிப்பாக ப்ரோ 27ஆம் தேதி எழுதி வச்சுக்கோங்க. போன வருஷம் கொடுத்த ரிவெஞ்சு கொடுத்துட்டு அதே சர்க்கிள் போட்டு காமிச்சா பாருங்க தலைவன் கிங் கோலி. அந்த மாதிரி தான் அதுவும் சிஎஸ்கே ஃபேன் இப்போ கனவு கண்டுட்டு இருப்பானுங்க, நம்ம போயிடலாம்டா ஒரு மேட்ச் ஜெயிச்சவனே, நம்ம பிளே ஆஃப் போயிடலாம், போயிட்டு இந்த ஆர்சிபி அடிக்கிறோம்டா எலிமினேட்டில் அப்படின்னு கனவுல கூட நடக்காது. காணாதீங்க. அப்படி நடக்கணும்னு நினச்சிங்கன்னு வைங்க, ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிறது நீங்கள் தான் ஆவீங்க. உங்களை ஆல்ரெடி 3 வருஷமாக தொடர்ந்து வெளியே அனுப்பியாச்சு. அப்படி குவாலிஃபயரில் எலிமினேட்டர் உங்களோட வந்துச்சுன்னா அதோட நைட் மேர், அதோட லாஸ்ட்டு ஐபிஎல் மேட்சாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் நினச்சிக்கோம். வன்மலாம் இல்லை ப்ரோ, அவனுக்கு பேசுனது அந்த அளவுக்கு. இப்போயே லாஸ்ட்டில் பாருங்கள், நேற்று மேட்ச்சில் பாருங்கள் வீரன் காணாமல் போய் எதுக்கு உங்கள் மேட்ச்சு ஜெயிச்சிங்களா, ஜெயிச்சதை பற்றி பேசியிருப்பாங்க. ஏன் ஆர்சி ஃபேன்ஸை பற்றி நோண்டிகிட்டே இருக்கீங்க? நீங்கள் நோண்டா நானும் நோண்ட தான் செய்வேன். ஸோ நீங்கள் எல்லாம் கம்முன்னு உங்கள் டீம் ஜெயிச்சுதா, நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க அதை பாருங்கள். நான் வீரன்றவனே காணாமல் போயிடும், அவ்வளோதான். வேறு ஏதோ ஒரு கண்டென்ட் போட்டு போகிறான். நீங்கள் ஏன் ஆர்சிபி ஏன் நோண்டிட்டு இருக்கீங்க? ஆர்சி பற்றி பேசணும்னா உங்களுக்கு வீடியோ போட மாட்டாங்களா என்ன ப்ரோ? அவனுக்கு பேசுகிறதுக்கு ரிப்ளை கொடுக்குறேனே தவிர நான் வந்து சிஎஸ்கே பற்றி பேசணும்னு எனக்கு ஆசை கிடையாது. சிஎஸ்கே எனக்கும் பிடிச்ச டீம் தான், தோனி எனக்கு பிடிக்கும், அந்த போராட்டம் சாங்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ அவங்கள பேசணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. இவனுக்கு வன்மத்தை கக்கிறனால திருப்பி நான் வந்து அவங்களுக்கு ரிவெஞ்சு கொடுக்குறேன், அவ்வளோதான். என் தலைவன் கொடுக்குற மாதிரி நான் திருப்பி ரிவெஞ்சு கொடுக்குறேன், அவ்வளோதான். ப்ரோ நான் தான் சொல்கிறேன், நேற்று மேட்ச்சில் கூட பார்த்துருப்பீங்க, தோனி ப்ராக்டிஸ் மேட்ச்சில் இருக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க, டீம் உள்ளே இருக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. அதை வச்சு ஸ்கேம் தான் பண்ணுறாங்கன்னு சொன்னீங்க, என்னை பச்சையாக திட்டிகிட்டு இருப்பாங்க. நான் தோனியை பற்றிலாம் இந்த வீலையும் தப்பாக சொல்கிறது கிடையாது. மேனேஜ்மெண்ட் வந்து ஏன்னா அவருக்காக பார்த்த
ஃப்ரான்ச்சைசி இது. ஸோ சிஎஸ்கே. ஸோ அவர் இல்லாமல் டிக்கெட் வராதுன்றதுக்காக அவரை ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அவர் டீமில் வருவாருன்னு காமிச்சு டிக்கெட் புல்லிங் பண்ணுறாங்க. அது ஒரு ப்ராப்பராக கிரிக்கெட்டை பார்க்குறவங்களுக்கு அது புரியும், தோனி வச்சு ஸ்கேம் பண்ணுறான்னு. நான் இப்போ இதை தோனி வச்சு தான் ஸ்கேம் பண்ணுறேன்னு சொன்னால் என்னையை திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு கேங்கு சுற்றிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து புத்தியே இருக்காது, அவனெல்லாம் கோமாலேருந்து வந்திருப்பானுங்க போல். ஸோ அதை வந்து ஒழுங்காக ஒரு இவன் என்னத்துக்கு சொல்கிறான்னு ஒரு யோசித்து பார்க்காம வெட்டுறேன் குத்துறேன் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காங்க. அது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்காக வெட்டுறேன் குத்துறேன்றியோ அவங்க ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கோ. நீங்கள் வெட்டுறேன் குத்துற நீ ஜெயிலுக்கு போனா உன்னை வந்து இன்னும் பெயில் எடுக்க போகிறாங்க. பெயிலாம் எடுக்க மாட்டேன், அவன் கிடக்கிறான் லூசு பை, அவன் தற்கொலை பை, அப்படி தான் பண்ணிட்டு பண்ணிட்டு அவங்க பாட்டு கண்டுக்காமல் போகிறாங்க. கோலிக்கு வந்து கேப்டன்சியே பண்ண தெரியல இத்தனை வருஷமா. ப்ரோ நான் சொல்கிறேன்ல, கோலி கேப்டன்சி பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்லை ப்ரோ. நாங்கள் கப் அடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் விராட் கோலி இருக்கார் எங்கள் டீமில், அது போதும். நீங்கள் எப்படி தோனி இருந்தால் போதுன்றீங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு விராட் கோலி இருந்தால் போதும். அவர் கப்பை அடித்து கொடுத்தா என்ன, அடித்து கொடுக்காட்டா எங்களுக்கு தேவையே கிடையாது. அவர் அடிச்சிருக்க ரெக்கார்டு IPL அவர் முடிச்சிட்டு போனாலும் 20 வருஷத்துக்கு நிற்க போகுது. ஸோ சிஎஸ்கேல என்ன அந்த கப்பு என்ன கப்பை நாங்கள் ஓவர்டேக் பண்ணிடுவோம். அப்புறம் எதை வச்சு பேசுவாங்க, முட்டு கொடுக்குறவங்களுக்கு எதுவுமே இருக்குது. ஆனால் எங்ககிட்ட ரெக்கார்டு இருக்குல்ல அந்த டைமில். அதான் லாஸ்ட் ஓவர் தான் கொஞ்சம் தலைவனை வச்சு செஞ்சுட்டாங்க. பட் அது நல்லா பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் இன்றைக்கி தலைவனோட 800 பவுண்ட்ரி, அதுலேயே 3200 ரன்னு, 300 சிக்ஸு, அதுலேயே 1800 ரன் அடிச்சிருக்காப்புல. ஸோ இதை ஃபஸ்ட்டு இவனே பிரேக் பண்ண சொல்லுங்கய்யா. நீங்கள் ஆனா அந்த 5 கப்புன்னு முட்டு கொடுக்காம இதை ஃபஸ்ட்டு ஓவர்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேசுங்க சிஎஸ்கே ஃபேன்ஸு. மேட்ச்சு பார்த்தீங்கன்னா சும்மா பங்கமாக இருந்தது ப்ரோ. ஜிடி பார்த்தீங்கன்னா சாய் சுதர்சன் நல்ல பேட்டிங் ஆடினாப்புல, அவர் பேட்டிங்க்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கில்லு சுமாரான பேட்டிங் தான். இருந்தாலும் நம்ம பவுலர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் ஃபார்முக்கு வரணும். ஃபஸ்ட்டு எப்படி 3 மேட்ச் நல்லா போலிங் போட்டாங்களோ அதேமாரி கொஞ்சம் போலிங் போட்டு கொஞ்சம் ஆர்சிபி கொஞ்சம் கம்பேக் வந்தால் தான் நம்ம அந்த 200+ நம்ம குறைக்க முடியும். ஏன்னா இப்போ வர மேட்ச் எல்லாமே 200+ தான் வருது பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த 200+ குறையினா கொஞ்சம் ஆர்சிபி போலிங் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். அடிக்கிறாங்க தான், என்னால் நம்ம எவ்வளோ தான் 200+ல போய் ஜெயிக்கிறது, கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணோம்ல. பேட்டிங்னு கில்லு தவிர மிச்சம் எல்லாம் நல்லா ஆடினாங்க அந்த இதில். ஆமாம், ஆர்சிபியில் விராட் கோலி, நம்ம படிக்கல் நல்லா குட் பேட்டிங். ரஜத் பட்டிதார் வந்து 2 மேட்ச்சு கொஞ்சம் லோவாக ஆடுறாரு. குணால் பாண்டியா ரன்னு கொடுத்ததுக்கு பரவாயில்ல, லாஸ்ட்டாக வந்து 2 4 6 1 அடிச்சார், வின் பண்ணி கொடுத்தாரு. இருந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆர்சிபி வந்து இது வந்து அடிப்போம், எங்களுக்கு ஒரு கவலை, சிஎஸ்கே கிட்ட ஒரு மேட்ச் இப்போ வந்துச்சு, 2 மேட்ச் வரணும்னு எதிர்பார்க்குறோம். அப்படி 2 மேட்ச் வரணும்னா நீங்கள் ஃபைனலில் வந்து எங்களை அடிச்சுட்டு நீங்கள் பேசுங்க, இல்லைனா டேபிள் டாப் மேலே வந்துட்டு எங்ககிட்ட வந்து மோதுங்க. வந்து இந்த வாட்டி சிஎஸ்கே வந்து உங்களை அடித்து வெளியே தச்சுவாங்க. சிஎஸ்கே உள்ளே வராது ப்ரோ, டேபிள் டாப்லேயே வராது, புரியுதுங்களா? ஃபுல்லாக இப்போ தான் போலிங் அகில் ஹுசைன் வந்து இப்போ தான் ஃபார்முக்கு வராரு. இன்னும் தோனி வந்தார்னா யாரை நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்க சொல்லுங்கள்? இப்போ டீம் நல்லா தான் இருக்குது. இப்போ தோனி வரணும் ஸ்கேம் பண்ணுறாங்க. தோனி வருவாரா வர மாட்டாரா ப்ரோ? ஃபுல்லாக இந்த நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா தோனி ப்ராக்டிஸ் பண்ணுற மாரி, தோனி இந்த மேட்ச் KKR மேட்ச்சில் விளாட்றாரு, இந்த மேட்ச்சில் விளாட்றாரு, எந்த மேட்ச் தான் விளாட்றாரு, அஃபிஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண மாட்றாங்க, புரியுதுங்களா? அந்த டிவியில் நியூஸ் போட்டு ப்ராக்டிஸ் வரும்போது பண்ணிவிட்டு டிக்கெட்டை வச்சு ஸ்கேம் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், டெல்லியில் வேறு சென்னை மேட்ச் ஒன்று வருது. யார் கூட வருதுன்னா, யார் கூட ப்ரோ வருது எனக்கு ஞாபகம் இல்லை. இப்போது சென்னையில் ஜிடி கூட இப்போ அதில் தோனி விளாடுவாருன்னு சொல்கிறாங்க. அது விளாட மாட்டாரா? அது வச்சு ஸ்கேம் நடக்குது. ஏன்னா சின்ன பசங்க உள்ள டிக்கெட் பார்க்கணும், சேப்பாகத்தை உள்ளே போய் பார்த்து மேட்ச் பார்க்கணும் ஆசைப்பட்றான். இப்போ அதுவும் டிக்கெட் கிடைக்காம 3000 4000 5000 விற்கிறாங்க. அதுவும் டூப்ளிகேட் டிக்கெட் வேறு வருது. இப்போ எந்த டிக்கெட் இருந்து பார்ப்பாங்க சொல்லுங்கள்? இப்போ ஆர்சிபி ஃபேனும் உள்ளே வரக்கூடாதுன்றாங்க எந்த மேட்ச்சுன்னு. ஆர்சிபி ஃபேன் எதுக்கு வராங்கன்னா மேட்ச்சு பார்க்குறதுக்கு தான் வராங்க, புரியுதுங்களா? ஒரு ஃபஸ்ட் டைம் உள்ள கிரவுண்டில் வந்து செலிப்ரேஷன் பண்ணேன். நானே ஒரு வாட்டி ஃபஸ்ட் டைம் போனேன். ஒரு ஃபஸ்ட் டைம் போகிறேன். அப்போ வந்து சென்னை வந்து ஜெயிச்சிச்சு மேட்ச்சு. அது ஒரு ஆசை தான் இருக்கும், உள்ளே போய் கிரவுண்டில் போய் பார்க்கணும், அந்த ஆசை தான் நம்ம போகிறோம்.